Hello children, Shahina's Physics, NCERT 11th Physicsல Chapter 3 Motion in a Plane Lessonல Book Back Exercise 3.5 இப்போ பார்க்கலாம். Read each statement below carefully and state with reason if it is true or false. கொஷினில் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கொஷின் என்னென்னு பார்க்கலாம். The magnitude of a vector is always a scalar. ஸோ வெக்டாரோட மேக்னிடியூட் எப்பயுமே ஸ்கேலாராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார்னு தெரியும். இதோட யூனிட் நமக்கு என்ன தெரியும்? நியூட்டன். இப்போ ஃபோர்ஸ் நான் 2 நியூட்டன் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் 2 நியூட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 2ங்கிறது என்னது? இதோட மேக்னிடியூட். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் இந்த 2 நியூட்டன். அப்போ இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பியூர் நம்பர். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ அவங்க கொடுத்தது இட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார்னு கொடுத்துருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார். அந்த 2ங்கிறது அதோட மேக்னிடியூட், ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார், இதோட மேக்னிடியூட் 2. ஸோ இட் இஸ் ஆன்சர் இஸ் ட்ரூ. Next one is each component of a vector is always a scalar கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கலாம். காம்போனண்ட் ஆஃப் வெக்டார், இப்போ நான் அதே ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் இதோட காம்போனண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது. ஸோ இது எஃப் காஸ் தீட்டா, இது எஃப் சைன் தீட்டா. இந்த எஃப் ஃபோர்ஸ் இது வெக்டார் குவான்டிட்டி. இதோட காம்போனண்ட் எப்பயுமே வெக்டாராக தான் இருக்கும். இது ஸ்கேலாராக இருக்காது. ஸோ த கிவன் ஒன் இஸ் ஃபால்ஸ். சி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த டோட்டல் பாத் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் பாத் லென்த் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் பாத் லென்த் ஆஃப் மேக்னிடியூட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் நம்ம போகிறது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போகலை, இது ஒரு கர்வ்டு லைனில் நம்ம போய் ரீச் ஆகும். அதாவது இது நம்ம கர்வ்டு பாத்தில் போகிறோம் அப்படின்னா டோட்டல் பாத்லேருந்து நாட் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போகிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த டோட்டல் பாத்லேருந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது தான் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதே நம்ம வேறு பாதை வழியாக போகிறோன்னா டோட்டல் பாத்லேருந்து நாட் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது என்ன எழுதலாம்? டோட்டல் பாத் லென்த் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது தான் இது ஈக்குவலாக இருக்கும். இதே கர்வ்டு பாத் வழியாக நம்ம போகிறோம், வேறு பாதை வழியாக போகிறோம் அப்படின்னா டோட்டல் பாத் லென்த் இஸ் நாட் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். டி என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் speed of a particle defined as total path length divided by the time taken to cover the path is either greater or equal to the magnitude of the average velocity of the particle over the same interval of time கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் பாத் லென்த் பை டைம். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? த average speed of the particle is either greater or equal to the magnitude of the average velocity of the particle கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஒன்று கிரேட்டராக இருக்கலாம், இல்லாட்டினா ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எது டோட்டல் பாத் லென்த்தும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து கர்வ்டு பாத் வழியாக போய் ரீச் பண்ணுறோம் இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு அப்படின்னா இந்த டோட்டல் பாத் லென்த் வந்து கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் greater or equal to average velocity. E என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 vectors not lying in a plane can never add up to give a null vector. அதாவது 3 வெக்டார்ஸ் வந்து சேம் பிளேனில் இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நல் வெக்டார் அப்படிங்கிறாங்க. பிளெயின்னா என்னது அப்படின்னா இது வந்து ஒரு பிளெயின். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஒரு பிளெயின். இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அது வந்து இன்னொரு பிளெயின். மூணுமே வந்து சேம் பிளெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த மூணுமே சேம் பிளெயினில் இருக்குது அப்படின்னா இதை ஆட் பண்ண முடியும். இது வந்து வேறு வேறு பிளெயினில் இருக்குது. ஒன்று வந்து இந்த பிளெயினில் இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்கிற ஒரு பிளெயின், இப்படி இருக்கிற ஒரு பிளெயினில் இருக்குது, இன்னொன்று வந்து வேறு பிளெயினில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Thank you, children.